ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ரோமோ பார்த்தீங்களா? பாரு ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியா? நான் ஹாப்பி இல்லைப்பா. எனக்கு வந்து பாரு ஆக்சுவல் கேமை கோட்டை விட்டுருவாளோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அதுதான் நான் ஆக்சுவலி வீடியோ கூட போட்டேன். அந்த கமருதீன் ஓட்டிங்கில் வரான். அதுக்கப்புறம் இவள் பாருக்கு வந்து ஆல்ரெடி இவளுக்கு ஓட்டிங்கே கிடையாது. இவனுங்கெல்லாம் ஃபேக் ஓட்ஸ் வச்சு வரானுங்களோ இல்லைனா வந்து வினோத் ஓட்ஸ் வச்சு வரானுங்களோ ஒன்றுமே பண்ணாமல் அந்த வினோத் எப்பயுமே ஓட்டிங்கில் வந்தால் ஃபஸ்ட்டில் வருவான். அவனுக்கு கிட்டத்தட்ட 2 lakhs 3 lakhsக்கு ஓட்டு விழும். அப்படி அந்த 3 lakhs ஓட்டு 4 lakhs ஓட்டுலாம் இப்போ டிவைட் ஆகுதுன்னா அது வினோத் கமருதீனுக்கு பாதி டிவைட் ஆகுது, விக்ரம்க்கு. அதாவது பாரு ஹேட்டர்ஸ் இருக்கிறது அப்படின்னும் போது பாரு மட்டும்தான் அந்த வீட்டில் கேம் ஆடுறான்னா வேற யார் அந்த எவிக்ஷன் வரலனாலும் அது பாருக்கு மட்டும் போட மற்ற எல்லாருக்கும் டிவைட் பண்ணி போட்டு விட்டுருவானுங்க. அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக தான் வெளில இருக்க ஆடியன்ஸும் பாரு மேலே வெஞ்சன்ஸை காட்டுறானுங்க. அப்படின்னு சொல்லும் போது விக்ரமுக்கு வராத ஓட்டு கனிக்கு வர சபரிக்கு வந்துடும், அப்புறம் வினோத்துக்கு வர வேண்டிய ஓட்டு கமருதீனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யாவுக்கு ஆல்ரெடி வந்து ஹெவி பிஆர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவனுங்களுக்குலாம் ஓட்டு வந்துடும். இதில் ஓட்டே ஜென்ரலாகவே பாருக்கு வராது. இப்போ இந்த வாட்டி வந்து இவனுங்கெல்லாம் முன்னாடி போகிறாங்கன்னும் போது பாரு ஆல்ரெடி அவள் கேமை வந்து இந்த இடியட் கமருதீனால லூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இதில் இந்த டாஸ்க் வின் பண்ணுறது பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்குது. ப்ளஸ் இது வந்து ஒரு ரவுண்டு தானே இருக்குது. டாஸ்க்குன்னும் போது இது 2 நாள் நடக்கும் இந்த ஃபுல் டாஸ்க்கு. அதனால இந்த ஒரு வின்னிங் வச்சுலாம் பெருசாக சொல்ல முடியாது. இதில் லாஸ்ட்டாக வந்து அந்த செகண்ட் டே தேர்ட் டே ஒரு ட்விஸ்ட் அடிப்பானுங்க இந்த டீம் சேனல். ஏன் இந்த நெக்லஸ் டாஸ்கில் வார்டன் டாஸ்க்கை மட்டும் 3 நாள் வச்சானுங்க, நெக்லஸ் டாஸ்க்கை டக்குன்னு 2 நாளில் முடிச்சுட்டு நாமினேஷன் பாஸ் கொடுத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த டாஸ்க்கெல்லாம் நம்பி ஆட முடியாதுன்னும் போது ஆக்சுவல் கேமாக லூஸ் பண்ணாமல் இருக்கணுன்றதான் எனக்கான விஷயமா இருக்குன்னா இப்போ கூட பார்த்தா அந்த வினோத் இருக்கான அந்த வினோத் நோண்டிக்கிட்டே இருக்காங்க. பாருவா கடுப்பாகுதுங்க, செம்ம காண்டாகுதுங்க. உனக்கு கேம் ஆட துப்பு இல்லை, நாமினேஷன் ப்ராசஸும் துப்பு இல்லை, உன் ஃப்ரெண்டுக்கும் ஒரு பொண்ணை கூட தொடாமல் கேம் ஆட துப்பு இல்லை, அப்புறம் எதுக்கு அந்த பார்வை மட்டும் நோண்டிக்கிட்டே இருக்க. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்படி ஆடுறதுன்னு இந்த வினோத் டீம் அந்த திவ்யா டீம் தானே உட்காந்துருக்கானுங்க, அவனுக்கு தானே ஒன்று. அப்போ வந்து இந்த பாரு டீம் வின் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி போடலாம், இந்த ரூல்ஸ் மீறலாமா அந்த ரூல்ஸ் மீறலாமா, போன வாட்டி இப்படி ஆனாங்க இந்த வாட்டி அப்படி ஆனாங்கன்னு இந்த திவ்யா சாண்ட்ரா இதுங்க உட்காந்து எப்பயுமே இதுங்களுக்கு பின்னாடி பேசுறது தானே பேச்சு, அதை உட்காந்து பண்ணிட்டு இருக்கா. அந்த சாண்ட்ரா வாழ குழக்கான்னு அது ஒரு ஐடியா சொல்லுதுன்னு இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயே வினோத்தை வச்சுட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு பேசும்போது பிக் பாஸ் வந்து என்ன வினோத் ரொம்ப வந்து பிளான் போடுறீங்க போல அப்படின்னா இல்லை சார் இது இப்படி 3 பேர் சார் 4 பேர் சார் ஸ்டேஜ்னு அந்த கேம் பற்றி பேசுகிறான். உடனே வந்து அதெல்லாம் இருக்கட்டும், கிச்சன் ஏரியாலாம் என்ன க்ளீனாகவே இல்லையே, குக்கர் திறந்துருக்கு, பாத்திரம்லாம் வாஷ் பண்ணவே இல்லை, டேபிள்லாம் க்ளீனாகவே இல்லை கிச்சன் ஏரியாலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பதட்டமாயிடுறாரு. ஏன்னா இந்த டாஸ்க் காமிச்சிட்டே இருக்கும்போதே கிச்சனில் காமிக்கிறாங்க குக்கர் திறந்துருக்கு, குக்கரை மூட கூட இல்லை அப்படின்னு சொல்லி. உடனே பதட்டமானோடனே நீ என்ன பண்ணணும், கிச்சன் ஏரியான்னு சொல்லியாச்சு, குக்கர்னு சொல்லியாச்சு, பாத்திரம் வளர்க்கலன்னு சொல்லியாச்சு. அப்போ நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கிச்சன் ஏரியாவில் சமைச்சவங்களை போய் கேட்கணும் குக்கரை ஏன் மூடலன். பாத்திரம் வளர்க்கலாம் வெசல் டீமிங் போய் கேட்கணும், யார் வெசல் டீமிங் சபரி, அப்புறம் வந்துட்டு சுபிக்ஷா, இவங்க என்னது சபரி சுபிக்ஷா எஃப்ஜே கிச்சன் டீம் ஆதிரி இவங்கெல்லாம் கிச்சன் டீம் அரோரானா அவங்களெல்லாம் விட்டுறான். நேராக கடகடன் உள்ள போய் பாரு கிட்ட, பாரு அது கொஞ்சம் க்ளீன் பண்ணு. பாரு என்னடா பாரு உன் வீட்டு வேலைக்காரியா, உன் அக்கா தங்கச்சியா, நீ வேலை வாங்குறது வீட்டில் இருக்க பொம்பளைங்களை வேலை வாங்குற மாதிரி நினச்சிட்டு இருக்கியா இங்கே வந்து, இல்லை நீ வச்ச ஆளா, உனக்கு நீ சம்பளம் வாங்குற மாதிரி அவ்வளோ சம்பளம் வாங்குறா, நீ கண்டஸ்டன்ட் அவ்வளோ உனக்கு உனக்கு தலை பதவி வந்துச்சுன்னா நீ அந்த தலை எல்லார்கிட்டையும் வந்துட்டு பண்ணணும். நீ மற்றவங்களுக்குலாம் வாழை வந்துட்டு இவகிட்ட மட்டும் வந்து தலை அதிகாரத்தை காட்டுற, மற்றவனுக்கு வால் பிடிக்கிறல, விக்ரம்க்கு வால் பிடிக்கிற, எஃப்ஜேக்கு வால் பிடிக்கிற, அவன் கனிக்கு வால் பிடிக்கிற, அவன் சபரிக்கு வால் பிடிக்கிற, அப்பெல்லாம் நல்லா தானே இருக்கு. அவன் சாண்ட்ரா பின்னாடி போய் பம்முற, அவகிட்ட பேசவே மாட்டேற, பயப்படுற, அவனை பற்றி பின்னாடி வந்து விக்ரம் கிட்ட பேசுகிறா சாண்ட்ராவை பற்றி. அவனுக்கும் அவகிட்ட பேச வாய் கிடையாது, தைரியம் கிடையாது. அந்த சாண்ட்ராவும் விக்ரம் பற்றி அமித் கிட்டேயும் வந்துட்டு விக்ரம் இது மற்றவங்க கிட்டேயும் வந்து அவ்வளோ கிழின்னு கிழிக்கிறா. ஆனால் விக்ரமை பார்த்தா எதுவும் கேட்க மாட்டா. இந்த விக்ரமும் அவ கூட போய் உட்காந்து நாமினேஷனில் தப்பிச்சா. நேத்தெல்லாம் வந்து நாமினேஷனுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி இந்த சுபிக்ஷாவும் விக்ரம் போய் அவ கூட உட்காந்து சாப்பிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ சம்திங் வந்து அந்த கேட்டு கிட்ட உட்காந்துருக்காளே அவதான் எப்போ பார் வெளில போறேன் ஒரு சீன் போட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டு நாமினேஷனுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி. அப்போ அந்த காரணம் தான் வந்து நாமினேஷன். ஏன்னா விக்ரம கண்டிப்பா சாண்ட்ரா நாமினேஷன்ல போட்டுருவான்னு விக்ரமுக்கு தெரியும். அதுக்கும் அதே மாதிரி சுபிக்ஷாவையும் வந்து சாண்ட்ரா நாமினேஷன், ஏன்னா பிரஜன் இருக்கும் போதே சுபிக்ஷா சாண்ட்ரா வந்து டார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சுபிக்ஷா தெரியும். இது 2 பேரும் பிளான் பண்ணி போய் சாண்ட்ரா கூட உட்காந்து அந்த டின்னரோ லஞ்சோ ஏதோ ஒன்று தட்டில் வச்சு சாப்பிட்டுச்சுங்க. உடனே நாமினேஷன்ல தப்பிச்சிட்டான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்ப நீ தப்பிச்சிட்டே அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் வந்து விக்ரம பத்தி அமித் கிட்ட அவ்வளோ கதை பேசுற வந்து, ஏமா நீ அவ்வளோ கதை பேசுற, விக்ரம் சைக்கோ மாதிரி இருக்கான், அது என்னது அந்த இந்த கார்ல கூட்டு போய் பிரஜனை திருப்பி எட்டுன்னு வந்து விட்டாங்களே கெமி எவிக்ட் ஆகும்போது, அப்பெல்லாம் வந்து பிரஜன் உள்ள வந்தோடனே சே அப்படின்னு சொன்னா விக்ரம். அதை எடுத்து வந்து அமித் கிட்ட சொல்றேன். அவ்வளோ சைக்கோத்தனமா வந்து விக்ரம்குள்ள ஒரு குணம் இருக்கு. அவருக்கு வந்து யாரையும் அழ வச்சு பார்த்தா அவ்வளோ சிரிக்கிறாரு. அவரு அன்னைக்கு திவ்யா அழும்போது அப்படிதான் சிரிச்சாரு. பிரஜன் உள்ள வந்தப்ப அந்த மாதிரி தான் பண்ணாரு. அவருக்கு என் மேல அவ்வளோ ஒரு வன்மம் இருக்கு. அது எப்போ அவருக்கு செட்டில் ஆச்சுன்னா வந்து பிரஜன் வெளில போகும்போது தான் அவருக்கு செட்டில் ஆச்சு. ஆக்சுவலி பார்த்தா அந்த சீக்ரெட்
அவனுக்கு அந்த வன்மம் இருக்கிறது உண்மைதான். இவ்வளோ அனலைஸ் பண்ணுறல, நீ சொல்கிற பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக தான் கேல்குலேட் பண்ணுற, கரெக்டாக தான் அப்சர்வ் பண்ணுற, கரெக்டாக தான் கிராப் பண்ணுற. அதையே நீ கேமில் கொண்டு வர மாட்டேற, பிளாஸ்மாவில் சொல்ல மாட்டேற, நாமினேட் பண்ண மாட்டேற. ஓப்பனாக வந்து அது ஒரு விஷயமா கான்ட்ரவர்சியாக கான்ஃப்ளிக்டாக கிரியேட் பண்ணி அங்கே வந்து அந்த விஷயங்களை ஓப்பனாக ஏன் எடுத்து வைக்க மாட்டேற? கேட்டால் என்னால் அப்படி கேம் ஆட முடியாது, நான் ஏன் கேம் ஆடணும், எல்லாரும் சேர்ந்து என்ன அடிப்பாங்கன்னா அப்போ பாரு மட்டும் அடி வாங்கிறதுக்கு என்ன தக்காளி தொக்கா? டீம் வந்து அவளை வந்து நீங்கள் குத்தகைக்கு எடுத்திருக்கீங்களா? அவளை மட்டும் எல்லாக்கிட்ட அடி வாங்க விட்டு எனக்கு புரியல. அப்போ இவளை அடி வாங்கணும்னு இவளை ட்ரிகர் பண்ணி வந்து அவளுக்கான ஒரு அந்த மைக் விஷயத்தை ஒரு வாரம் ஃபுல்லாக கொண்டு வந்து அவளை அடி வாங்க வச்சிங்க. சாண்ட்ரா வந்து என்னாலலாம் போய் அடி வாங்க முடியாது, எல்லாரும் எனக்கு எதிராக திரும்பிடுவாங்க, இவங்க குரூப்பிசம் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட போய் நான் ஏன் பேசணும்? எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அவங்க இப்படி தான் ஆடுறாங்க, நான் பாட்டுக்கு இப்படி தான் ஆடுவேன், நான் அந்த கேம் ஆடும்னா அப்போ வெளில அனுப்புங்க. அவளை மட்டும் உள்ள வச்சிருக்கீங்க. அப்போ பாரு வீட்டில் மட்டும் உங்களை வந்து அவளை மட்டும் குத்தகை கூப்பிட்டாங்களா? அவளை நீங்கள் வந்து நல்லா வந்துட்டு அடி வாங்கி வாங்கி நல்லா வந்து டிஆர்பி ஏற்றிக்கோங்க, எங்கள் பொண்ணை வந்து நாங்கள் 3 மாதம் கான்ட்ராக்டுக்கு வந்து திட்டு வாங்குறதுக்கு விட்டுடுறோம் அப்படின்னு சொன்னாங்களா? எனக்கு புரியல. அப்படி அவ ஒன்று பண்ணிருக்கா. இப்போ இந்த வினோத்தம் வந்துட்டு கிச்சனில் வந்து இப்படி இருக்குன்னு சொன்னோன்னே நேராக போகிறான். பாரு என்ன பண்ணும், கிச்சனில் க்ளீன் தான் பண்ணும், அது உள் வேலையை பண்ணும், வெளி வேலையை பாரு பண்ணும். சாண்ட்ரா பண்ணணும். இன்ஃபேக்ட் கிச்சனில் கூட சாண்ட்ரா பாதி பாரு தான். அப்புறம் வந்து அவர் சொன்னது குக்கரில் இப்படி இருக்கு, பாத்திரம் வளர்க்கலன்னு சொன்னால் நீ கிச்சன் டீமை கேட்கணும், கிச்சன் வெசில் டீமை கேட்கணும், கிச்சன் சமைக்கிற டீமை கேட்கணும். அதெல்லாம் விட்ட நேராக கார்டன் எல்லாம் உருன்னு வந்தான். அவங்க கமருதீன் பாரு நிற்கிறாங்க. நான் பாரு இது க்ளீன் பண்ணிட்டு அவன் கம்முனி ஆக்சுவலி சூப்பராக நின்னா பாரு, செம்மையா. இப்போ என்ன, சரி வினோத் ஓகே தான், சரி போய் கேளுங்க, கிச்சன் டீம் தானே சொன்னாங்க, கிச்சனில் போய் கேளுங்க.